இந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு சின்ன பையன் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனோட அப்பா வந்து அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு கிஃப்ட் வேணுமான்னு கேக்குறாரு. உடனே அவனும் வேகமா அத ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அதுல ஒரு ஃபாக்ஸ் இருக்கு. இது வேண்டான்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஃபாக்ஸ் பிடிக்காது. உடனே அவர் அப்பா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இப்போ ஒரு காட்டுல உல்ஃப் இருக்கும். அந்த உல்ஃப்க்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இருக்க மாட்டாங்க. காட்டுல எல்லா விலங்கும் சேர்ந்து இருக்கும்போது உல்ஃப் வரும். அப்படி வரும்போது எல்லா விலங்கும் பார்த்து பயந்து ஓடும். அப்போ ஒரு முள்ளம்பன்றி வந்து சொல்லும், நீ எங்களை சாப்பிடுவேன்னு தான் நாங்க எல்லாருமே பயப்படுறோம். உடனே அந்த நரி சொல்லுது, நான் உல்ஃபா இருக்கனால என்னால வேற என்ன சாப்பிட முடியும்னு கேக்குது. ஏன் கேரட், மஷ்ரூம், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்னு எவ்வளவோ இருக்கே, அதை நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னோடனே அது உடனே யோசிக்குது. நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு அது கிளம்பிடுது. உடனே அந்த உல்ஃபும் முள்ளம்பன்றி சொன்ன மாதிரியே மஷ்ரூம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சமைச்சு சாப்பிட பழகுது, சமைக்கவும் ஆரம்பிக்குது. இப்ப மீன் பிடிக்கவும் கத்துக்குது. இப்ப புக்க பார்த்து இன்னுமே நல்லா சமைக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராபெரிய கடிச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அது வாயில உள்ள ரெட் கலரை பார்த்து அங்க உள்ள முயல் எல்லாமே பயந்து ஓடுதுங்க. இப்ப உல்ஃப் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணுது. பட் அதோட சேர்ந்து சாப்பிட யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியே போகுது. இப்போ எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல அந்த உல்ஃப பார்த்தது எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடுதுங்க. அப்போ அந்த குட்டி அணில் வந்து அது பக்கத்துல வந்து ஒரு பிளேட் எடுத்து காமிக்குது. எனக்கும் கேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. உல்ஃப் அதுக்கு சின்ன பீஸ் கேக் துண்ட வச்ச உடனே எல்லா அனிமல்ஸும் பாக்குதுங்க. அப்ப உடனே தான் தெரியுது இவன் நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கதைய சொல்லி முடிச்ச பிறகு பார்த்தா அந்த உல்ஃப் பொம்மைய அந்த பையன் வந்து ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு தூங்குறான். இத பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.